Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 9 exercise 3.9 லேருந்து sum number 1 subdivision 7 and 8 பார்க்க போகிறோம். subdivision 7ல (25) a b cube c அடுத்ததா 100 a square b c அடுத்ததா 125 a b. ஓகே, நியூமரல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 5 into 5. அடுத்ததா a into b cube into c. இது வந்து 5 into 4 20, 20 into 5 100. ஓகே, அடுத்ததா 125 இருக்கு. சாரி, இந்த இடத்துல a ஸ்கொயர் b and c. 125 5 into 5 into 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது a into b. ஓகே, இப்போ முதல்ல இந்த நியூமரல்ஸில் காமனாக இருக்கிறத பார்த்துடலாம். 1 ஒரு 5. அடுத்ததா இது. ஓகே, வேறு எதுவும் காமனாக இல்லை. நான் சொன்ன வேரியபிளில் ப்ரீவியஸ் சம்ஸில் சொல்லியிருக்கேன், வேரியபிளில் லீஸ்ட் பவர் உள்ளது தான். அப்போ லீஸ்ட் பவர் உள்ளதுன்னா இந்த ஏ தான். ஓகே, அடுத்ததா பியில் வந்து லீஸ்ட் பவர் இதுதான். சியில் லீஸ்ட் பவர் சி தான், இருந்தாலும் மூணுத்துலேயுமே இல்லை. அது இந்த இடத்துல ஒரு சி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல அந்த சி லாஸ்ட்டாக கொடுத்துருந்த அந்த டேர்மில் சி இல்லாததுனால இந்த மூணு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறது ஏ பி மட்டும்தான். ஸோ இங்கே ஏ இன்ட்டு பி. சி இல்லாததுனால அதை நம்ம போடல. தேர்ஃபோர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 25 ஏபி. ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 8. இந்த 8th சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 3 மோனோமியல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் வேறு வேறு, இதுலேயும் நம்பர் வேரியபிள் வேறு வேறு, இதுலேயும் நம்பர் வேரியபிள் வேறு வேறு. அப்போ மூணுத்துலேயுமே காமனாக எதுவும் எடுக்க முடியலன்னா இது எல்லாமே இதில் மல்டிப்ளையாக இருக்கிறதா அர்த்தம், 1 மல்டிப்ளையாக இருக்கிறதா அர்த்தம். தேர்ஃபோர் த ஜிசிடி ஆஃப் த கிவன் 3 டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.